நரகாசுரனை கொன்னது கிருஷ்ணர் இல்ல. அப்ப யாரு? வாங்க கதைக்கு போலாம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஃபைன். ஓகே, நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? நரகாசுரனை வதம் செஞ்சனால தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். ஆனா யாரு வதம் செஞ்சா, யாரு கொன்னா, யார் இந்த நரகாசுரன் அப்படின்றதுதான் இன்னைக்கான ஸ்டோரி. வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு ஒரு முறை இரண்யாட்சன் என்ற ஒரு அசுரனால் கடத்தப்பட்டு பாதாள உலகத்துல அடைச்சி வைக்கப்பட்ட பூமாதேவியை காப்பாற்றும் பொழுது அவருடைய ஸ்வரசம் பட்டு பூமாதேவிக்கு பிறந்த மகன் தான் நரகாசுரன். யாருக்கெல்லாம் வராக அவதார கதை தெரியலையோ என்னோட பேஜை போய் பாருங்க, நான் ஆல்ரெடி இந்த கதையை சொல்லியிருக்கேன். சோ அந்த டைம்ல பிறந்தவன் தான் நரகாசுரன். பூமாதேவிக்கும் விஷ்ணுவோட அவதாரமான வராக அவதாரத்துக்கு பிறந்த ஒரு பையன் எப்படி ஒரு அசுரனா ஆவனான்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இரண்யாட்சன்ற ஒரு அசுரனை அழிக்கும் பொழுது வராக அவதாரத்துல இருந்த விஷ்ணு ரொம்ப ஆக்ரோஷமா, ஆவேசமா, ஆங்காரமா இருந்தார். சோ அந்த ஒரு பர்சனாலிட்டியை ஃபாலோ பண்ணவன் தான் இந்த நரகாசுரன். சோ இந்த நரகாசுரனோட அம்மா யாரு? பூமாதேவி. சோ வளர்ந்த பெரியவன் ஆனோன அவன் பிரம்மனை நோக்கி தவம் கொள்றான். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சாகாவரம் எடுக்கிறதுக்கு. நார்மலாவே அசுரர்கள் எல்லாம் சாகாவரம் கேட்டு தவம் மேற்கொள்வாங்க பிரம்மனை நோக்கி. ஆனா பிரம்மன் யாருக்குமே சாகாவரம் கொடுக்க மாட்டார். சோ அதற்கு பதிலா வேற ஒரு வரம் கேளுன்னு சொன்னப்ப நம்ம நரகாசுரன், என் தாயின் கையால் மட்டுமே நான் சாக வேண்டும், என்னோட அம்மா மட்டும்தான் என்னை கொல்ல முடியும் அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தாயும் தன்னோட மகன் எவ்வளவு அட்டூழியம் செஞ்சாலும் கெட்டவனா இருந்தாலும் கொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு வரத்தை கேட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். இதை தாங்க முடியாத தேவர்கள் நேரா போய் விஷ்ணுட்ட முறையிடுறாங்க. விஷ்ணு அப்ப கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறார். கிருஷ்ண அவதாரம் எடுத்த விஷ்ணுக்கு தெரியும் தன்னால நரகாசுரனை கொல்ல முடியாது. பிகாஸ் அவன் வாங்கி இருக்கிற அந்த வரம், தாய் மட்டும்தான் கொல்ல முடியும். விஷ்ணுக்கு தெரியும் யாரு நரகாசுரனோட அம்மா, பூமாதேவி. மிந்தி அவங்க பூமாதேவி. இப்ப அந்த பூமாதேவியோட அவதாரம் சத்யபாமா. யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட மனைவி தான் சத்யபாமா. சோ சத்யபாமானால மட்டும்தான் நரகாசுரனை கொல்ல முடியும்ன்றது விஷ்ணுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் நரகாசுரனுக்கும் சத்யபாமாவுக்கும் தெரியாது. சோ என்ன செய்யறாருன்னா போருக்கு போறாரு. நரகாசுரன் கூட போரிடுறாரு. அந்த போர்ல தனக்கு அடிபட்டு மயங்கி விழுகிற மாதிரி விழுகிறார். இதை பார்த்த சத்யபாமாவுக்கு ஆத்திரம், என்னோட கணவரை தாக்கறியான்னு சொல்லி அவங்க போர்ல இறங்குறாங்க. யார் கூட? நரகாசுரன் கூட.